ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை சொற்றொடர்கள் 36 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலிலே தோன்றிய களைகள் பற்றி ஓமைகளை எங்களுக்கு விலைக்கு கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதையில் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு களைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்களுடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சுளையிலே தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியிலே கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து அன்புக்குரிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வான வீதியில் சாத்தான்கள் அனைத்தும் ஒரு சின்ன கூட்டம் போட்டது. நரகத்திற்கு வருபவருடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுகிறது. மக்கள் நல்லவர்களாக மாறி வருகிறார்கள். ஆகவே அதை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டம் போட்டார்கள். அப்போது ஒரு சாத்தான் இதை எப்படி நம் பக்கம் இழுக்கலாம் மக்களை என்று சொன்னபோது ஒரு சாத்தான் சொன்னதாம், மக்கள் கடவுள் பக்தி அதிகமாகிவிட்டது. அவை கடவுள் நம்பிக்கை அவரிடமிருந்து எடுக்க பார்ப்போம். அவை கடவுள் நம்பிக்கைக்காக பல கொள்கைகளை அவர்களிடம் எடுத்து சொல்லி கடவுளிடமிருந்து அவர்களை பிரிக்க பார்ப்போம் என்று ஒரு சாத்தான் சொன்னதாம். அது சாத்தியமில்லை. ஏனென்றால் குழந்தைகள் இயற்கையாக பிறக்கின்ற போதே கடவுள் நம்பிக்கையோடு பிறக்கிறார்கள். அது முடியாது என்று சொன்னது. அடுத்த ஒரு சாத்தான் சொன்னது, அவர்களுக்கு மோட்சம் என்பதை வைத்துதான் அவர்கள் வாழ்கிறார்கள். அவை அந்த மோட்சம் என்ற சொல்லுகின்ற அந்த விண்ணரசை பற்றி அவருடைய மனங்களிலிருந்து எடுத்து விடுவோம் என்று சொன்னதாம். அதற்கும் அந்த பெரிய சாத்தான் அதெல்லாம் முடியாது, அது மக்களுக்கு அதை வைத்துதான் நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள், ஆகவே அதை நாம் கெடுக்க முடியாது என்று சொன்னதாம். கடைசியாக மூன்றாவது சாத்தான் சொன்னது, அவை நம்முடைய லைஃப் வாழ்க்கையை இன்னும் நீண்டதாகுவோம். அவை நாம் மனம் மாறுவதற்கான நாட்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அவை என்ன வேண்டுமென்றாலும் நீங்கள் தவறு செய்து கொள்ளலாம், நாட்கள் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்லி பார்ப்போம் என்று சொன்னபோது அதற்கு அனைத்து சாத்தான்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்ததாம். அவை அன்புக்குரிய நிறைய நேரங்களில் நாம் ஒரு இளைஞரை பார்த்து நாம் கேட்போம் என்றால், எனக்கு என்ன கோயிலுக்கு ஏன் வரவில்லை என்று கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்வார்கள், நான் என்ன வயதாகிவிட்டதா, எனக்கு என்ன குறை, நான் ஏன் கோயிலுக்கு வர வேண்டும், எனக்கு என்ன இப்பொழுது தேவையா என்று சொல்கின்ற அளவிற்கு இளைஞர்கள் வளர்வதை நாம் பார்க்கிறோம். அவை கடவுள் பக்தி என்பது ஏதோ வயதான காலத்திற்கு மட்டும்தான் நம்பிக்கை வரும் என்ற ஒரு எண்ணத்திலே வளர்கின்ற இளைஞர்களை நாம் பார்க்கிறோம். அவைதான் அந்த சாத்தானுடைய அந்த மூன்றாவது வார்த்தை, அதை பயன்படுத்துகின்ற மக்களாக பலர் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது என்ன நினைக்கிறது, அங்கே கடவுளை விட என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம், அவை ஒரு நாள் நான் போகவில்லை என்றாலும் எனக்கு லாபம் கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லுகின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். அவை அன்புக்குரிய இதுதான் நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். கடவுள் நமக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவை நம்மோடு தீயதையும் நல்லதையும் சேர்த்து விதைக்கிறார். அவை அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அவை அதற்காக நாம் அனைத்து பாவங்களையும் செய்துவிட்டு மீண்டும் கடவுளிடம் வருவது என்பது சாத்தியமில்லை. அதுதான் இன்றைய பதிலுரை பாடலே நாம் கேட்டதை போல, ஆண்டவரை நீ மன்னியும் என்று ஆசாப் ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற அந்த வார்த்தையை தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். மன்னித்து திரும்ப வர வேண்டும் என்பதற்காக. பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இஸ்ராயல் இருந்த போது அங்கே அவர்கள் அடிமையாக எடுத்து செல்ல போட்டு ஆசாப் இதாவாறு கதறுகிறார், முன்னோர்களைப் போல எங்களை ஏன் துன்பப்படுத்துகின்றாய், எங்கள் மீது இரக்கம் கொள்ளும்,
எங்கள் பாவங்களை மன்னியும் என்று அவர் கதறுவதாக இன்றைய பதிலுரை பாடலில் நாம் பாட கேட்கிறோம். அவை நம்மை மன்னிக்க இறைவன் கேட்கின்ற போது கடவுள் கண்டிப்பாக பொறுமையோடு இருக்கின்ற கடவுள் மன்னிப்பார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அவை அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே பொறுமை என்பது கடவுளுடைய பொறுமை இன்னும் அதிகமாக சோதிப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அவை கடவுளுக்காக மன்னித்து விடுவார், ஆகவே நாம் தள்ளி போடுவோம், எவ்வளவு வேண்டுமென்றாலும் பாவத்தை செய்து கொள்வோம், கடவுள் பிறகு பார்த்து கொள்வார் என்ற அந்த எண்ணத்தை தான் கடவுள் நம்மிடமிருந்து எடுக்க எதிர்பார்க்கிறார். அதைதான் அவர்கள் மனம் உடைந்து ஆசாப் சொன்ன மாத்திரத்தில் மனமாறி திரும்ப வந்தபோது கடவுள் அவர்களை மன்னிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவை அதே கடவுள் நம்மிடம் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அங்கே வயலிலே நல்ல விதைகளையும் நல்ல செடிகளையும் களைகளையும் சேர்த்து வளர்க்கிறார். அவை இறுதி நாளிலே அவர்களுடைய தவறுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு என்பதை இந்த நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்கிறது. அடுத்ததாக இன்று நம்முடைய தாயாம் திருச்சபை புனித அல்போன்சாவுடைய திருநாளை சிறப்பிக்கிறது. இந்திய நாட்டிற்கு ஒரு கௌரவத்தை தரக்கூடிய புனிதையாக, முதல் பெண்மணியாக, பெண் புனிதையாக அவள் போற்றப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அவை அவர்கள் கேரளா மாநிலத்திலே பிறந்து தன்னுடைய வாழ்விலே குழந்தை பருவத்திலிருந்து கடவுள் மீது அதிக பக்தி கொண்டு வாழ்ந்த ஒரு மங்கையாக இருந்தாள். அவை அவருடைய குழந்தை பருவத்திலே தன்னுடைய பெற்றோரை இழந்தவள் தன்னுடைய சிறு அன்னையினுடைய வளர்ப்பிலே வளர்க்கப்பட்டார். தாயினுடைய சகோதரி இடத்திலே வளர்க்கப்பட்டார். அவை அவருடைய திருமண வயது 13 வயது ஆன போது அவளுக்கு திருமணம் செய்ய அந்த சிறிய தாயார் அவருக்கு ஆசைப்படுகிறார். ஆனால் அதை அவர் சம்மதிக்கவில்லை. அவை அதை சம்மதத்தை வாங்குவதற்காக எவ்வளவு போராடி பார்த்தால் அப்பொழுது அந்த திருமணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காலை நெருப்பிலே இட்டு பொசுக்கிக் கொள்கிறார். அவை அது ஆறுவதற்கு ஏறக்குறைய அதிக நாட்கள் ஆனதால் அந்த திருமணம் அவளுக்கு தடைப்படுகிறது. அதிலே மகிழ்ச்சி கண்டாள். திருமணத்திலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்று அவள் எண்ணினாள். பிறகு துறவர சபையிலே அவள் சேர்ந்து அங்கே சகோதரியாக மாறுவதாக பார்க்கிறோம். அங்கு சேர்ந்த பிறகு அவளுக்கு பல சோதனைகள், உடல் ரீதியாக பல காயங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுளுக்காக அனைத்தையும் ஒப்புக் கொடுப்பதாக பார்க்கிறோம். அவருடைய தலைமை சகோதரி அவரை பார்க்கின்ற பொழுது அவரை அறையிலே யாரோடு அதிகமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். அந்த உர்சலா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய தலைமை சகோதரி ஜன்னல் வழியாக பார்க்கின்ற போது யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கும்போது குரியாகோஸ் புனிதரோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அங்கே அசந்து போகிறார். அவை அவ்வளவு தூரம் அங்கே நம்பிக்கையோடு கடவுளிடம் அவள் பேசுகின்ற அந்த புதுமையை அவள் பெற்றிருக்கிறாரே என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். பல சகோதரிகள் அவரோடு வாழ்கின்ற சகோதரிகள் அவரை குறை சொன்னார்கள். இவள் நடிக்கிறாள், ஆகவே கடவுளுடைய பெயரை வைத்து இவள் நடிக்கிறாள் என்றெல்லாம் அவள் மீது வசைகள் பாடப்பட்டன. இருந்தாலும் அதையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தலைமை சகோதரி அதை பற்றி அவளுக்கு வெளிப்படுத்துகின்ற போது சொல்கிறாள், இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு கிடைக்காத அவமானங்களா, அவருக்கு ஏற்படாத அந்த குறைகளா, அதெல்லாம் நான் இயேசுவில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய துன்பங்களை அவரிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வதந்திகளை பற்றி நான் ஒருபோதும் நான் அதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் எனக்காக முன்பே அந்த வதந்திகள் எல்லாம் தாங்கி கொண்டவர் என்று அடிக்கடி சொல்லக்கூடியவர். உடல் ரீதியாக கால் வலியிலும் சிறப்பாக அவருடைய கால் வலியானது சீக்கிரம் அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்தை அவளுக்கு முழுமையாக குணம் பெற்றதாக பார்க்கிறோம். அடுத்ததாக அவள் அடிக்கடி தலை வலியிலும் வயிற்று வழியிலும் அவள் கஷ்டப்படுகின்ற ஒரு புனிதையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரியாக வாழ்ந்தாள் என்பதை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நாம் படிக்க கேட்கின்றோம். அந்த தாங்கிக் கொள்ளக்கூடிய மன வலிமையும் அந்த விசுவாசமும் எப்படி கிடைத்தது என்றால் அவரிடம் கிடைக்கப்பட்ட அந்த ஆழ்ந்த விசுவாசம். அங்கே தெரசாலிடம் அதிகம் நம்பிக்கை கொண்டு அடிக்கடி அவள் ஜெபிப்பதும் உண்டு என்பதை அவளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். குழந்தை தெரசால் என்றால் அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும் என்பதால் அவளை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். நம்முடைய இந்தியா நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு முதல் புனிதையாக, பெண்ணின் புனிதையாக அவள் போற்றப்படுவது நமக்கு பெருமையை அளிக்கிறது. அவருடைய விசுவாசம் இன்றும் போற்றப்படுகிறது. அவருடைய கல்லறை இன்றும் மக்களால் தரிசிக்கப்படுகிறது. இன்றும் புதுமைகள் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம். அவை கால்வழிகளால் கஷ்டப்படுகின்ற மக்களுக்கெல்லாம் அவள் சுகம் கொடுப்பவளாக இன்றும் அவருடைய ஆலயம் செயல்படுவதை நாம் கேரளாவிலே பார்க்கிறோம்.
அவளை நம்முடைய புனிதையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாளிலே அவள் வழியாக நாம் ஜெபிப்போம். நம்மிடம் வருகின்ற அனைத்து கஷ்டங்களையும், துன்பங்களையும், தோல்விகளையும், நமக்கு ஏற்படுகின்ற அனைத்து வதந்திகளையும், நமக்கு ஏற்படுகின்ற மற்றவரால் தரப்படுகின்ற கெட்ட பெயர்களையும் பற்றி கவலைப்படாமல் எல்லாவற்றையும் இயேசுவில் வைத்து நாம் ஜெபிக்கின்ற போது கடவுள் நமக்கு நம்பிக்கையை தருவார் என்ற அந்த விசுவாசத்தை இவள் நமக்கு இன்னும் தொடர்ந்து தருகிறார். அந்த விசுவாச உறுதியோடு நாம் இந்த திருப்பலை தொடர்ந்து நடைபெறுவோம். ஆமீன்.